இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 6 trigonometry sum example 6.13 பார்க்க போறோம். இதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா prove that cos cube a minus sin cube a by cos a minus sin a minus cos cube a plus sin cube a by cos a plus sin a is equal to 2 sin a cos a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் இது ரொம்ப கொஞ்சம் பிக்கராக வரும் அப்படின்றனால நான் இது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். நீங்கள் பிரிக்காமல் கூட அப்படியே கூட போடலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் எல்ஹெச்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ பை காஸ் ஏ மைனஸ் sin a. இப்போ நம்மளோட நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா a cube minus b cube மாதிரி இருக்கா. ஸோ a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. அப்போது இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏவோட பிளேஸில் காஸ் ஏ இருக்குது, பியோட பிளேஸில் சைன் ஏ இருக்குது. ஸோ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை டினாமினேட்டரை நம்ம எதுவுமே பண்ணலை, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ, அதோட ஐடென்டிட்டி என்ன 1 ப்ளஸ், அதாவது காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 ஆகிடும். இந்த ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் பார்ட்டை நான் முடிச்சிட்டேன். இப்போது மேலே கொஷினில் இருந்து என்னோடய செகண்ட் பார்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. ஸோ இதுக்குமே a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்டூ செகண்ட் ப்ராக்கெட்டில் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் cos a sin a plus sin square a divided by இங்கேயுமே டினாமினேட்டரை நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டா அடுத்த ஸ்டெப்பில் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ கேன்சல் ஆகிட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 ஆகிடும் மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இது என்னோட செகண்ட் பார்ட். இப்போ நீங்கள் அப்படியே கொஷினுக்கு மறுபடியும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் கிடைச்ச ஆன்சரையும் செகண்ட் பார்ட்டில் கிடைச்ச ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் பார்ட்டை எழுதிக்கிறேன் 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ, இதை ப்ராக்கெட் பண்ணிவிட்டு மைனஸ் செகண்ட் பார்ட் 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே வரப்போகுது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இது என்ன ஆக போகுது? +1 -1 கேன்சல் ஆகிட்டு இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு 2 sin a cos a அப்படின்ற நம்ம RHS பார்ட்டு கிடச்சிடும். அப்போது LHS = RHSன்னு சொன்னதால் இந்த சம்மும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.